بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் புத்தளம் மாவட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இம்பிரமாண்டமான சிறுகொழிப்பு மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதல் கண் சலாத்தை எத்தி வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாநாட்டிலே தகர்க்கப்பட வேண்டிய தர்கா வழிபாடு என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்று இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை போதிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இறைவனை நம்பிக்கொண்டு அவனுக்கு மாத்திரம் செய்வதற்கு கடமைப்பட்ட பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை என்னை போன்று உங்களை போன்று இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு குடித்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்ததற்கு பின்னால் மரணத்தை தழுவுகின்ற அந்த சாதாரண மனிதர்கள் மரணித்து பூமிக்குள் அவர்களை புதைத்து அவர்களை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் பூமியிலே சாதாரணமாக நம்மோடு சகஜமாக பழகி நம்மோடு இரண்டர கலந்து வாழ்ந்த அந்த மனிதர்களை மகான் என்றும் அவுலியா என்றும் பெரியார் என்றும் பரக்கத்து பொருந்தியவர்கள் என்றும் அவர்களுக்கு சில பல அந்தஸ்துக்களை கொடுத்து படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை, இறைவனிடத்தில் முறையிட வேண்டிய பிரார்த்தனைகளை, தமது கஷ்டத்துக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த துவாக்களை, குழந்தை வரத்தை, இப்படி இன்ன பிற இறைவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய நல்லறங்களை சாதாரண மனிதனுக்கு செலுத்தி இறை அருளை விட்டும் தூரமாகி நிரந்தர நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அத்துணை காரியத்தையும் இஸ்லாமிய மயமாக்கப்பட்டு இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு செய்யப்படுகின்ற காரணத்தினால் இந்த மாபாதக செயலிலிருந்து, நிரந்தர நரகத்திலிருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய பெயர் தாங்கி முஸ்லிம்களையும் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி வாழுகின்ற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நிரந்தர நரகத்திலிருந்து மீட்டெடுத்து அவனை சுவர்க்க வழியிலே இட்டுச் செல்வதற்காக வேண்டி இந்த தர்கா வழிபாடு எந்த அளவுக்கு பாரதூரமானது, இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பதை பட்டியலிட்டு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு இந்த இடத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, தர்கா வழிபாடு இது மிக பாரதூரமான பாவம் என்று
எமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாவத்துடைய விபரீதம் எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு பாவம், இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிராக சிலை சமாதி வழிபாடு, இறைவன் அல்லாதவர்களிடத்திலே உதவி தேடக்கூடிய இந்த பாவச் செயலை இஸ்லாம் கண்டித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்படுகின்ற அந்த சூழ்நிலையையும் நாம் ஒரு கணம் மீட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பாவம் எந்த அளவுக்கு விபரீதமானது, சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அரேபிய மக்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறுபட்ட பாவச் செயல்களை நன்மையான காரியத்தை போன்று, அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்பாடுகளை போன்று எல்லா பாவத்தையும் அந்த மக்கள் செய்தார்கள். கொலை வேண்டுமா, கொள்ளை வேண்டுமா, மது வேண்டுமா, மாது வேண்டுமா, விபச்சாரம் தலைவிரித்து ஆடியது. இப்படி தாய்க்கும் தாரத்துக்கும் மகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் விபச்சாரத்தை அந்த சமூகம் செய்து வந்தார்கள். பல தலைமுறையாக, பல பரம்பரையாக வெட்டி கொண்டு அடித்துக் கொண்டு குலச்சண்டைகளை செய்து வந்தார்கள். அனைத்து பாவமான காரியங்களும் அப்படியே ஒரு குடையின் கீழால் மலிந்த அந்த சமுதாயத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய காலத்திலே, நம்முடைய சமுதாயத்தில், நமது நாட்டிலே எல்லா பாவமான காரியங்களையும் ஒரு குடையின் கீழால் எங்களால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பிரதேசத்திலே தலைவிரித்து ஆடும். விபச்சாரம் என்றால் அதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். வட்டி என்றால் அதற்கு ஒரு பகுதி இருக்கும். மதுபானம் என்றால் அதற்கு இன்னொரு பகுதியை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த அரேபிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து பாவங்களும், அத்துணை பாவ செயல்பாடுகளும் ஒரு குடையின் கீழால் அப்படியே மலிந்து அனைத்து மக்களும் கருத்து வேறுபாடு இன்றி அந்த பாவத்தை செய்தார்கள். அதிலே இந்த இணை வைப்பு, சமாதி வழிபாடு என்பதும் ஒரு பாவமான காரியமாக காணப்பட்டது. இந்த சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமனம் செய்யப்பட்டு அந்த வழிகேட்டிலே இருந்த, பிற்போக்கு சிந்தனையிலே இருந்த அந்த அரேபிய மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுக்கின்ற நேரத்திலே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதித்து நேர் வழியின்பால் அவர்களை அழைக்கின்ற நேரத்திலே, அந்த சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக எச்சரிக்கை செய்த பாவம் எது? வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வீதி வீதியாக சென்று அந்த மக்களிடத்திலே போதித்தார்களா? நீங்கள் பல தலைமுறையாக கோத்திர குல சண்டையிலே நீங்கள் அப்படியே மதிமயங்கி போயிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தன்னுடைய கையிலே எடுத்து பிரச்சாரம் செய்த அந்த பிரச்சார பணியது இந்த சமாதி வழிபாடு, சிலை வணக்கத்துக்கு எதிராக இறைவன் அல்லாத எவனையும் வணங்கக்கூடாது, இறைவன் அல்லாத எவனிடத்திலையும் எந்த உதவியும் தேடக்கூடாது, வணங்குவதற்கும் வணக்க வழிபாடுகள் செலுத்தப்படுவதற்கும் தகுதியான ஒருவன் படைத்தரப்பு மாத்திரம்தான், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இஸ்லாத்துடைய தாரக மந்திரத்தை அந்த சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்து விதைக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் முதலாவது எதிர்த்து போரிட்ட பாவம் இந்த சமாதி சிலை வழிபாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம், இந்த மாபாதக பாவச் செயல் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது. முதல் இதற்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சாரத்துடைய ஆரம்ப துவக்கத்திலிருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள்?
மக்கத்து வாழ்க்கையுடைய ஆரம்ப அந்த அனைத்து காலப்பகுதியையும் மதீனாவுக்கு செல்வதற்குண்டான ஒரு சில ஆண்டுகளை தவிர அந்த மக்கத்து வாழ்க்கையின் மிகப்பெரிய பகுதியை 23 ஆண்டு கால நுபுவத்து வாழ்க்கையின் சரிபாதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு எதிராக ஒதுக்கினார்கள்? அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட இந்த சிலை வணக்கம், சமாதி வழிபாடு, நல்லவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த நல்லவர்களை உருவச்சிலையாக வடித்து அந்த நல்லவர்களிடத்திலே பிரார்த்திப்பது, நல்லவர்களிடத்திலே உதவி தேடுவது இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் செய்கின்றதே. தர்காக்கள் என்று, அவுலியாக்கள் என்று, மகான்கள் என்று அவர்களிடத்திலே மண்டியிட்டு தங்களுடைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்களே. இந்த வணக்கத்துக்கு எதிராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பணியின் சரிபாதியை கூட செலவிட்டார்கள் என்றால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சார பணி எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகின்றது? தர்கா வழிபாடு சமுதாயத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது. இது பாரதூரமான ஒரு பாவம், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே தர்கா வழிபாடு அழிக்கப்பட வேண்டியது, தகர்க்கப்பட வேண்டியது என்று சொன்னால் ஏன் தகர்க்கப்பட வேண்டும்? தர்கா வழிபாடு தகர்க்கப்பட வேண்டியது என்று நாம் சொல்லுகின்ற நேரத்திலே எதனால் தகர்க்கப்பட வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். இந்த தர்கா வழிபாடு ஏன் தகர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்து மனிதன் அல்லாத பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜீவராசிகளை இந்த உலகத்தில் படைத்து கடலிலே, தரையிலே, வானத்திலே என்று அனைத்து இடத்திலேயும் உயிரினங்களை இறைவன் பரவச் செய்துவிட்டு இறைவன் படைத்த படைப்பிலே மிகச் சிறந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு என்று இறைவன் யாரை அடையாளப்படுத்துகின்றான்? இந்த மனித சமுதாயத்தை தான் அல்ல அடையாளப்படுத்துகின்றான். மனிதனை விட சக்தி வாய்ந்த பல படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்தான். மனிதனை விட சிந்தனை சக்தி, ஞாபக சக்தி மிக்க பல படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்துவிட்டு எல்லாத்தையும் விட சிறந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு என்று இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தி திருமறையிலே சிலாகித்து சொல்கின்றான் என்றால், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் மேன்மை தங்கிய மக்களாக, சிறந்த மக்களாக மாற்றியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் ஏன் சொல்லுகின்றான்? இந்த சிறந்த இடத்தை, இதர ஜீவராசிகளுக்கு கொடுக்காத உயர்ந்த அந்தஸ்தை இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? பகுத்தறிவு எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், நல்லதையும் கெட்டதையும் பிரித்து அறிந்து சிந்தித்து செயலாற்றுகின்ற இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தான் எல்லா படைப்பையும் விட, எல்லா ஜீவராசிகளையும் விட சிறந்த படைப்பு என்று திருமறையில் பல இடங்களிலே அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். சமாதி வழிபாட்டிலே, தர்கா வழிபாட்டிலே ஒருவன் மண்டியிட்டு மூழ்கின்ற நேரத்திலே சிறந்த படைப்புக்குண்டான இலக்கணமாக இறைவன் எந்த பகுத்தறிவை சொன்னானோ அந்த பகுத்தறிவு இந்த சமாதி வழிபாட்டுக்கு முன்னால் இழக்கப்படுகின்றது. தன்னுடைய பகுத்தறிவை இழந்து அந்த சிலையிடத்திலே, அந்த தர்காவிடத்திலே போய் மண்டியிட்டு தன்னுடைய தேவைகளை கேட்கின்றான். கண்கூடாக பார்க்கின்றோமா இல்லையா? ஒருவன் மரணித்ததற்கு பின்னால், அவனுடைய உடம்பிலே உயிர் இல்லை என்று உறுதி செய்ததற்கு பின்னால் அவனை குளிப்பாட்டி கபன் செய்து தொழுகை நடத்தி நிலத்தை, பூமியை தோண்டி அவனை புதைத்து விட்டு வருகின்றோம். புதைத்து விட்டு வந்தால் அவனுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. நாம் பேசுவதை அவனால் கேட்க முடியாது. அந்த குமியல்களை ஒன்றிணைத்து அதிலே இவனாக கட்டிடத்தை கட்டுகின்றான், அதிலே இவனாக டெக்கரேஷன் பண்ணுகின்றான், அதில் ஊது பக்திகளை இந்த மனிதனே செய்கின்றான். இவனாக செய்துவிட்டு
அந்த தர்காவிடத்துல போய் மகானே, அவுளியாவே, பெரியாரே, எனது கஷ்டத்தை தீர்த்து வையுங்கள், எனது கடன் சுமைக்கு வழிவகுத்து கொடுங்கள், எனது மனைவிக்கு குழந்தை வரவில்லை, நீங்கள் குழந்தை வரத்தை கொடுங்கள் என்று அந்த சமாதியிலே, சிலையிலே, தர்காவிலே மண்டியிட்டு கேட்கிறான் என்றால் இவனுடைய பகுத்தறிவு அங்கே அடகு வைக்கப்படவில்லையா? சில இடங்களிலே இந்த தர்கா வழிபாட்டின் மட்டமையின் உச்சகட்டம், பகுத்தறிவு இழப்பின் உச்சகட்டம் எதுவரை சென்றிருக்கின்றது? வட இந்தியாவிலே நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தர்கா குறித்து செவிமடுத்திருக்கலாம். மூச்சு விடுகின்ற தர்கா, ஒரு தர்கா இருக்கின்றது, அந்த தர்கா மூச்சு விடுகின்றது. பார்த்தீர்களா? இந்த தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எமது மகான், எமது பெரியவர், எமது அவுலியா எந்த அளவு சக்தி வாய்ந்தவர், அவருடைய தர்கா மூச்சு விடுகின்றது என்று ஒரு தகவல் பரப்பப்படுகின்றது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகின்றார்கள், சாறை சாறையாக போகின்றார்கள், கூட்டம் கூட்டமாக போய் தமது தேவைகளை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் அவர் உள்ள இருந்து மூச்சு விடுறார் என்று சொன்னா, நீ ஏண்டாத கொண்டு போய் புதைச்சாய்? அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னா, உள்ள இருந்து மூச்சு காத்தை எடுத்து அப்படியே சுவாசிக்கிறார் என்று சொன்னா, ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறார் என்று சொன்னா, ஏன் அவரை கொண்டு போய் நீங்க புதைச்சிங்க? அவருத்தான உயிர் இருக்குது, தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வாங்களே, நிறைய நல்லதை செய்வாரே. அவ பகுத்தறிவை அடகு வைத்து மிருகங்களை விட, கால்நடைகளை விட ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு இந்த சமாதி வழிபாட்டின் மூழ்குவதன் மூலமாக மனிதனை இட்டுச் செல்லுகின்றதா இல்லையா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்மு சலமா மற்றும் உம்மு ஹபீபா ஆகிய இரண்டு சகாபிய பெண்மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்துவிட்டு நபிகள் பெருமானிடத்திலே வந்ததற்கு பின்னால் அபிசீனியாவிலே பார்த்த அந்த யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களை, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் குறித்து நபிகள் பெருமானிடத்திலே விவரிக்கின்றார்கள். யார சூழலா, நாங்கள் அங்கே பார்த்தோம், மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது, அதிலே உருவச்சிலைகள் பொறிக்கப்பட்டிருந்தது, இப்படி என்று அபிசீனியாவிலே பார்த்த காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விவரிக்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், இன்ன உலாயிக இதா கான ஃபீஹிம் ரஜுலு சாலிகு, அந்த மக்கள், அவர்களிலே ஒரு சாலிகான மனிதர், ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் ஃபமாத பன வலா கபரிகி மஸ்ஜிதா, அந்த அபிசீனிய மக்கள், அந்த கிறிஸ்தவ மக்கள், அவர்களிலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டார் என்றால் அவரை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அவருடைய அந்த அடக்கத்தலத்திலே வணக்கத்தலத்தை, பள்ளிவாசலை, வணங்குகின்ற இடத்தை அவர்கள் கட்டி கொண்டார்கள், அமைத்து கொண்டு அதிலே உருவச் சிலைகளை வடித்து வணக்க வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். உலாயிக சிராருல் கல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, அவர்கள் தான் இறைவனிடத்திலே நாளை மறுமையில் மனிதர்களிலே கேவலமானவர்கள், கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த ரப்பால், எந்த இறைவனால் சிறந்தவன், கண்ணியமானவன், ஆதமுடைய மக்களை நாங்கள் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று எந்த ரப்புல் ஆலமீனால் இந்த மனித சமுதாயம் சிலாகித்து போற்றி புகழப்பட்டதோ, அதே மனிதன் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை சாதாரண மனிதனுக்கு செலுத்தி, சிலை வணக்கத்தை, சமாதி வழிபாட்டை, தர்காவை வணங்குகின்ற நேரத்திலே ரப்புல் ஆலமீனுடைய பார்வையிலே எத்தகைய ஒரு நிலைக்கு இவன் தள்ளப்படுகின்றான்? மனிதர்களே கெட்டவன், மனிதர்களே மோசமானவன், அப்படி என்ற ஒரு நிலைக்கு இந்த தர்கா வழிபாடு மனிதனை இட்டுச் செல்லுகின்ற காரணத்தினால் இது தகர்க்கப்பட வேண்டுமா அல்லது வளர்க்கப்பட வேண்டுமா? நிச்சயம் இது தகர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எமது பகுத்தறிவை இழக்கச் செய்து, சுயமரியாதையை இழக்கச் செய்து, எந்த ரப்பு எங்களை சிறப்பித்து சிலாகித்து சொன்னானோ
அதே ரப்புடைய பார்வையிலே கெட்டவனாக கீழ்த்தரமானவனாக இந்த தர்கா வழிபாடு அதை செய்யக்கூடியவர்களை மாற்றி அமைக்கின்றது. இதனால் இந்த தர்கா வழிபாடு அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்முனையளவும் சந்தேகம் இல்லை. அதே நேரத்திலே தர்காவை ஒருவன் வணங்கி வழிபட்டு விட்டான் என்றால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவுலியாவிடத்திலே மகானிடத்திலே நிறைவேற்றி தர்காவை வணங்குகின்ற நேரத்திலே இது ஒன்று சாதாரண பாவமா? நம்முடைய சமுதாயம் எப்படி பார்க்கின்றது? இது பாவமா? இது நன்மைதானே? நாங்கள் தர்காவிடத்திலே போய் என்ன செய்கின்றோம்? நாங்கள் பனையா படிக்கின்றோம் அல்லது வேறு வேறு மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் படிக்கின்ற பஜனைகளையா நாங்கள் ஓதுகின்றோம்? நாங்கள் அந்த தர்காவிலே சமாதியிலே போய் துஆதானே கேட்கின்றோம், நல்லதைத்தானே செய்கின்றோம், ஃபாத்திஹா தானே ஓதுகின்றோம், ஸலவாத்தை தானே சொல்லுகின்றோம். இது என்ன தப்பு? இது மாபாதக செயலா? அப்படி என்று சிந்திக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த தர்காவிலே போய் செய்யக்கூடிய காரியங்கள் பிரார்த்தனை நல்லதாக இருக்கட்டும், ஓதுகின்ற ஃபாத்திஹா திருமறையுடைய அத்தியாயமாக இருக்கட்டும், அல்லது சொல்லுகின்ற ஸலவாத் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததாக இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்தில் நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அவரிடத்தில் செய்வதற்காக வேண்டி இந்த வணக்கங்கள் எங்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. இதனால் இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகின்றான். இந்த தர்கா வழிபாட்டை ஒருவன் நிறைவேற்றுகின்ற நேரத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபத்துக்கு ஆளாகின்றான். இறைவனுடைய சாபம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அது எமக்கு ஒரு பாரதூரமான விஷயமாக புலப்படுவதில்லை. என்ன அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்குமாம்? தர்காவுக்கு போனா அல்லாஹ் சபிப்பானாம் இப்படின்னு தான் சொல்லப்படுகின்றது. இறைவனுடைய சாபம் என்றால் அது ஒரு பாரதூரமான காரியம். இறைவனுடைய சாபத்துக்கு நான் ஆளாக கூடாதே அப்படி என்ற ஒரு பயம் எவருடைய உள்ளத்திலையும் கிடையாது. இந்த தர்காவுக்கு போகின்றவர்களிடத்திலே இறைவனுடைய சாபம் என்றால் என்ன, சாபத்துக்கு நான் ஆளாக கூடாது என்ற அந்த அச்சம் காணப்படும் என்றால் அந்த பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள். இறைவனுடைய சாபத்தை குறித்து திருமறை குர்ஆனிலே இறைவன் மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். ஒரு சமுதாயத்தை, மனிதர்களாக இருந்த அந்த பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்தை இறைவன் குரங்குகளாக உருமாற்றியதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றானே, அவ் நல்அனகும் கமால அன்னா அஸ்ஹாப சபத், சனிக்கிழமை வாசிகளை மீன் பிடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். அதை மீறி மீன் பிடிக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? குரங்குகளாக உருமாற்றினான். சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய சாபம் என்பது ஒரு சிம்பிளான ஒரு ஜுஜுப்பு சமாச்சாரமா? இறைவனுடைய சாபம் மனிதன் என்ற உருவத்தை குரங்கு என்ற உருவத்துக்கு மாற்றி அமைக்கக்கூடிய பாரதூரமான ஒரு காரியம். நம்முடைய சமுதாயம் இறைவனுடைய சாபம் என்றால் என்னவென்று உணர்ந்து கொள்ளல. உணர்ந்து கொண்டிருந்தால் தர்காவை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். இறைவன் சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாது என்றால் ஒரு சாதாரண கட்டளையாக எங்களுக்கு புலப்படும். இறைவன் என்ன சொல்லி தருகின்றான்? நான் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தால், எனது கட்டளையை நீங்கள் புறக்கணித்தால் எனது சாபத்தை உங்களுக்கு நான் இறக்குவேன். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் அந்த மனிதனாக இருந்த சமுதாயத்தை அல்லாஹ் குரங்காக மாற்றி காட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்த காலத்துக்கு போறாங்க. தபூக்கு ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்வதற்காக வேண்டி போகின்ற நேரத்திலே சாலிக நபியுடைய சமூது கோத்திரம் அவர்கள் வசித்த அந்த ஹிஜ்ர் பகுதியை கடந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்ற நேரத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகின்ற நேரத்திலே நபி தோழர்கள் போய் தங்களுடைய பாத்திரங்களிலே தண்ணீர் நிரப்புகின்ற பாத்திரங்களிலே அந்த பகுதியிலிருந்து தண்ணீர்களை அப்படியே வாரி இறைத்து தமது பாத்திரங்களிலே தண்ணீர்களை நிரப்பிக் கொண்டு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீரை கொட்டி விடுங்கள், அதை நீங்க எடுக்காதீங்க, தண்ணீரை எல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படியே கொட்டி விடுமாறு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் தெரியுமா? இறைவனுடைய சாபம் இறங்கிய,
இறைவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த சமூது கோத்திரம் வசித்த பகுதி, அவர்களுக்கு இறக்கப்பட்டதை போன்ற தண்டனை, அவர்களுக்கு இறக்கப்பட்டதை போன்ற இறைவனின் சாபம் உங்களுக்கும் இறக்கப்படுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய தலையெல்லாம் இறுக்கி மூடிக்கொண்டு ஒட்டகத்தை வேகமாக செலுத்தி அந்த பகுதியை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து சென்றார்கள் என்றால், இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இறை தூதராக அனுப்பப்பட்ட உத்தம தலைவர் நபிகள் நாயகமே எதை அஞ்சினார்கள்? அல்லாஹ்வுடைய சாபம் இறக்கப்பட்ட ஒரு பகுதியை கடந்து போகின்ற நேரத்திலே அந்த சாபத்துக்கு நான் ஆளாகக்கூடாது, அது போன்ற சாபம் எனக்கு ஏற்படக்கூடாது. அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டதை போன்ற அழிவு ஏன் சமுதாயத்துக்கு எனக்கு ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் என்றால், நம்முடைய சமுதாயத்துக்கு இறை சாபம் கிடைக்கும், தர்காவுக்கு போகாதீங்க, நபிகள் நாயகம் சபிச்சார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொன்னால் கண்டும் காணாதும் போல் இருக்கின்றார்கள். இறைவனுடைய சாபத்துக்கு நபிகள் பெருமானாரே பயந்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்கா சமாதி வழிபாட்டுக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து, மக்கத்து வாழ்க்கையை இதற்கு எதிராகவே அர்ப்பணம் செய்து, அந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையில் சொல்லப்பட்ட செய்திகளை தன்னுடைய இறுதி கட்சியிலே ரசூலுல்லாஹ் சாறு விழுந்து கொடுத்ததற்கு பின்னால் மௌத்தாகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்திலே மரணிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்திலே இந்த மனித சமுதாயத்தை பார்த்து, இந்த ஒட்டுமொத்த உலக மாந்தர்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மௌத்தாக கிடக்கிறாங்க ரசூலுல்லாஹ், சக்கராத்தில் இருக்கிற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், லஅனல்லாஹுல் யகூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும். இறைவனுடைய சாபம் யூதர்களுக்கும் அந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் உண்டாகட்டும். ஏன் உண்டாக வேண்டும்? இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜிதா, நபிமார்களுடைய மன்னரைகளை, நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக மாற்றினார்கள். இன்றைக்கு நமது சமுதாயம் மாற்றி இருக்கின்றதே. ஒருவன் மரணிச்சா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, அவன் அவுலியாவா மகானா எதுவுமே தெரியாது, அவன் ஈமானோடு வாழ்ந்தானா அல்லது காபிராக வாழ்ந்தானா எதுவுமே தெரியாது. அல்லது மனிதன் அல்லாத மிருகங்களுக்கு, குரங்குக்கு, யானைக்கு, அணிலுக்கு தர்காக்களை கட்டி வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்களே. இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், யூத மக்கள் நபிமார்களுடைய மன்னரைகளை வணங்குகின்ற இடமாக மாற்றினார்கள், அதனால் இறைவனின் சாபம் அந்த சமுதாயத்துக்கு உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு இறைவனுடைய சாபம் இறங்காது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? பார்க்கின்ற இடமெல்லாம் தர்கா, செல்லுகின்ற பகுதிகள் எல்லாம் அவுலியா, போகின்ற இடத்திலே எல்லாம் மகான். இந்த இடத்துல மகான் இருக்கிறாரு, உங்களுக்கு தீராத வயிற்று வலியா, இவர்கிட்ட போங்க. அவர் வயிற்று வலிக்கு என்னமோ ஸ்பெஷலிஸ்ட் முடிச்ச ஒரு மாதிரி, வயிற்று வலி வந்தா எப்படி தீர்க்க வேண்டும் என்று அந்த அவுலியா ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து அதற்கு படிச்சிருப்பார் போல. அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? உங்களோட வயிற்று வலியை போக்கிடுவாரு. இந்த அவுலியாட்ட போங்க, அவர் குழந்தை வரம் கொடுப்பாரு. இப்படி என்று ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக பிரித்து நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்தில் அமைச்சர்மாருக்கு ஒவ்வொரு பகுதியை பிரித்து கொடுப்பது போல ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன், நோயில செக்ஷன், கஷ்டத்துல செக்ஷனை பிரித்து கொடுத்து, இங்க போ, அங்க போ, அவன்கிட்ட போ, இவன்கிட்ட போ, அவன் உங்களுக்கு நிவாரணம் தருவான் என்று நமது சமுதாயம் நம்பி அங்கே மண்டியிட்டு ஈமானை இழந்து கொண்டிருக்கின்றதே. இந்த சமுதாயத்துக்கு இறைவனுடைய சாபம் இறங்காதா? ரசூல் அதைத்தானே சொன்னார்கள். யூதர்களுக்கு இறங்கட்டும், காரணம் தர்கா வழிபாட்டை ஆதரித்தார்கள், நபிமார்களுடைய கபரிகளை வணங்கினார்கள்.
அதே செயல்பாடு எமது சமுதாயத்தில் காணப்பட்டால் எமது சமுதாயத்துக்கும் அதே நிலைதானே சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த மக்கள் மகான்களாக, பெரியார்களாக, அல்லது தங்களுடைய தேவைகளை முன்வைக்கக்கூடிய அந்த குட்டி தெய்வங்களாக யாரை பார்த்தார்கள்? அந்த மக்கள் வணங்கின அந்த சிலைகள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தர்காக்கள் என்று வணங்குகின்ற அந்த மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மக்கள் உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள். நபிமார்களை வணங்கினார்கள், உண்மையில் மகான்களை வணங்கினார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க. அந்த சமுதாயத்திலே இருந்த ஒரு சாலிகான மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் சாலிகான மனிதன் என்று சொன்னா உண்மையிலே சாலிகான மனிதன் தானே. ஒரு சாலிகான மனிதன் மரணிச்சா அல்லது ஒரு நபி மரணிச்சா அந்த நபியுடைய கபரைத்தான் அவர்கள் கட்டி சமாதி வழிபாட்டை செய்து வந்தார்கள். அப்ப அந்த மக்கள் கேட்டது உண்மையில் நல்லவரிடத்திலே, நல்லவர்களிடத்திலே, இறைவனுடைய பார்வையிலே நல்லவர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களிடத்தில் தான் அந்த சமுதாயம் கேட்டது. அதை கூட அல்லாஹ் ஆதரிக்கல. அதையே ஒழிக்குமாறு இஸ்லாம் சொன்னது, அதை உடைத்து நொறுக்குமாறு இஸ்லாம் சொன்னது. இன்னைக்கு நம்ம மக்கள் கேட்பது யாரிடத்துல? பேரை கேட்ட ஆச்சரியம். பீடி மஸ்தான், கஞ்சா மஸ்தான், குணங்குடி மஸ்தான், எல்லாம் மஸ்தில மப்புல ஊறி போயிருக்கக்கூடிய முகவரியற்றவர்கள். எங்க பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, என்ன படிச்சான், மார்க்கத்தை படிச்சானா, அவன் முஸ்லிமா காபிரா, எந்த தகவலும் தெரியாது. கேடு கெட்டவர்கள், சமுதாயத்திலே கஞ்சா பிரியர்களாக திரிந்தவர்கள், பல்வேறுபட்ட அனாச்சாரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள். இவர்களை தான் அடக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவுளியான்னு வணங்குறான். அப்ப நல்லவர்கள கபறுகளையே வணங்கினதை இஸ்லாம் ஆதரிக்காமல் அதையே உடைத்து நொறுக்குமாறு, அதை வணங்கினவர்களையே சவிக்குமாறு இஸ்லாம் சொன்னது என்றா, இந்த மக்களை வணங்குகின்றவர்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு தர்கா உருவாக்கப்பட்ட வரலாற்றை நீங்கள் சற்று சிந்தித்து புரட்டி பாருங்கள். கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த தர்காக்களை பாருங்கள். இந்த பகுதியில் நீங்க வர்ற நேரத்தில் பல தர்காக்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. வளர்ந்த கபரடி என்று சொல்லி சிலாபத்தில் ஒன்று வச்சிருக்கிறாங்க. கீரியங்கல் என்ற இடத்துல ஒரு தர்காவை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அவரு அனைத்து துறையிலையும் கைதேர்ந்தவர். எல்லா கஷ்டத்தையும் அவர் போக்குவார். எல்லாத்தையும் ஒரு சேர் அப்படியே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறவர் தான் அந்த கீரியங்கல்லில் இருக்கிறவர். பல ஊர்களில் இருந்து அவரை தேடி வருவாங்களாம். எல்லா கஷ்டத்துக்கும் அவரிடத்தில் நிவாரணம் இருக்கின்றதாம். அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். உனது கஷ்டத்தை, உனது தேவையை, உனது நோயை அல்லாஹ்விடத்திலே கேளு, அல்லாஹ் நிவாரணம் தருவான் என்று படைத்தவன் சொல்லுகின்றான். இப்ராஹிம் நபி சொன்னார்களே, வைதா மரில் துபவு யஸ்வீன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனது நோய்க்கு எனது ரப்பு சிகிச்சை தருவான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை சொன்னார்கள். நம்ம மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நோயை அல்லாஹ் தருவான், அந்த நோய்க்கு நிவாரணத்தை கீழியங்கர்லி அவுளியா தருவாரு, வளர்ந்த கபடில் இருக்கக்கூடிய அந்த அவுளியா தருவாரு, அல்லது சம்மட்டிவாடில் இருக்கக்கூடிய அந்த மகான் தருவாரு. அவங்கெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்தாங்க. இந்த சம்மட்டிவாடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த தர்கா, ஒரு தர்கா தான் அடக்கம் செய்யப்பட்டதாம். இன்னைக்கு 3 தர்கா இருக்கின்றது. எப்படித்தான் குட்டி போட்டாரோ தெரியாது. மனுஷன் புள்ள வெத்துக்கணும் சொன்னா ஒரு ஆண் பெண் ஜோடி இருக்கணும். மிருகத்துக்கும் இதே நிலைதான். ஆனா சம்மட்டிவாடியில ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டாரு. இன்னைக்கு 3 பேர் இருக்கிறாங்க. எப்படித்தான் 2 பேர் முளைச்சாங்களோ தெரியாது. இதுதான் இந்த தர்காக்களுடைய வரலாறுகளாக இருக்கின்றது. இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர் இந்தியாவில் தான் அவருடைய பாடி இருக்குதாம். அவருடைய உடல் கட்ட இந்தியாவில் தான் புதைக்கப்பட்டிருக்கின்றதாம். ஆனா அவருடைய பார்வை இங்க விழுந்திருக்குதாம். அது எப்படி விழுந்தோ தெரியாது. கடலுக்குள்ளால வந்தா அல்லது காத்துல பறந்து வந்தாலும் தெரியாது. இந்த மாதிரி கேட்பதற்கு சிரிப்பான, அறிவை மழுங்கடிக்கக்கூடிய மடத்தனமான மடமை சிந்தனைகளை உள்ளடக்கியதுதான் இந்த சமாதி வழிபாடு.
இறைவனின் சாபத்தை பெற்று தருகின்றது. இந்த சமுதாயத்திலிருந்து நொறுக்கப்படக்கூடாத சகோதரர்களே, அடித்து தரைமட்டமாக்கி நொறுக்கப்பட வேண்டியதுதான் இந்த சமாதி வழிபாடு என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதே நேரத்திலே இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பல்வேறுபட்ட ஆன்மீக அமைப்புகள், பல அரசியல் அமைப்புகள் இந்த சமுதாயத்துக்கு அரசியலே நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை ஆன்மீகத்திலே வளர்க்க வேண்டும், ஈமானிலே பின்தங்கி இருக்கின்றார்கள், ஈமானை ஊட்ட வேண்டும். இறைவனுடைய அச்சம் இல்லாமல் நமது சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்திலே இறைவனுடைய அந்த பயத்தை நாங்கள் ஊட்டெடுக்க செய்ய வேண்டும் என்று சமுதாயத்தை ஆன்மீக ரீதியிலே, அரசியல் ரீதியிலே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலரும் பல கோணத்திலே பல அமைப்புகளாக பல கட்சிகளாக பிரிந்து செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த எல்லாரையும் பார்த்து ஒரு அன்பான கேள்வி கேட்கின்றேன், எல்லோரிடத்திலையும் ஒரு அன்பான கேள்வியை கேட்கின்றோம். இந்த நாட்டுடைய அரசியலை உங்களோட கையில கொடுத்தா, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி நீங்க, இந்த நாட்டுடைய பிரதமர் நீங்க, இந்த நாட்டுடைய அரசியல் சாசனம் உங்க கையில, நீங்க தான் நாட்டுடைய ஆளுகின்ற ஆளும் வர்க்கமாக இருந்தா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்களோட ஆசை என்னவாக இருக்கும்? அப்படி ஒரு நிலை வந்து நீங்க என்ன இந்த நாட்டிலே செய்ய போகின்றீர்கள் கேட்டா எல்லோரும் ஒரு சேர கோரஸாக என்ன பதில் சொல்லுவாங்க? இணை வைப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், இஸ்லாமிய நாடாக இந்த இலங்கை மண்ணு மாற வேண்டும், அதுதான் எமது ஒரே ஆசை, அதுதான் எமது இலக்கு என்று சொல்லுவார்களே. ஆனா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க? இந்த நாடு சிலை வணக்கம் மற்ற ஒரு நாடாக, இறைவன் மாத்திரம் வணங்கப்பட வேண்டிய ஒரு தேசமாக மாற வேண்டும் என்று கனவு காணுகின்றவர்களே, சிலைகளை கபறுகளை வணங்கிக் கொண்டு அந்த மக்கள் நிக்க வச்சு வணங்குறாங்க, இவர்கள் படுக்க வச்சு வணங்கிக் கொண்டு இந்த நாடு இஸ்லாமிய தேசமாக மாற வேண்டும் என்று கனவு காணுவதிலே என்ன நியாயம் இருக்கின்ற சகோதரர்களே? இந்த அளவுக்கு அப்படியே புறையாடி போயிருக்கின்றது. இந்த தர்கா சமாதி வழிபாடு இந்த சமுதாயத்திலே அப்படியே வேரூன்றி காணப்படுகின்றது. இதனால் இந்த சமுதாயத்தை விட்டும் இந்த தர்கா வழிபாடு அடித்து நொறுக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் விட இந்த சிலை வணக்கம் சமாதி வழிபாடு ஏன் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இஸ்லாத்துக்கும் இதற்கும் எல்முனை அளவும் சம்பந்தம் கிடையாது, இது இஸ்லாத்துக்கு எதிரானது, இது அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இஸ்லாம் சொல்லிவிட்டது, அதனால் நொறுக்கப்பட வேண்டும். தனது மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி அனுப்புகின்றார்கள்? எந்த ஒரு சிலையையும் நீ உடைக்காமல் விட்டுவிடாதே, வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதகு, உயர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே. இதைத்தானே அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அப்ப கபரை உடைக்குமாறு ரசூலுல்லாஹ் தனது மருமகன் அலியை அழைத்து அவரிடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்தார்கள் என்றால், இந்த கபரு வணக்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் என்றால், இஸ்லாம் அனுமதித்தது என்றால் ரசூல் அதற்கு ஆள் அனுப்பியிருக்கணுமா? ரசூல் அலியை அழைச்சி நீ சிலையெல்லாம் உடைச்சிரு, உயர்ந்த கபரெல்லாம் தரமட்டமாக்கிரு, இதான் உன் பணி, இதை செஞ்சிட்டு வாண்டு ஏன் அனுப்பணும்? இஸ்லாத்தில் உள்ளது என்றால் இன்னைக்கு சில போலி ஆலிம் சாக்கள், மார்க்கத்தை சரிவர படிக்காத அந்த மதர் குருமார்கள், ஆலிம் என்று தங்களை சமுதாயத்திலே அடையாளப்படுத்துகின்றவர்கள், இது இஸ்லாத்திலே உள்ளது, இது இஸ்லாம் வழிகாட்டியது, இப்படி என்று பேசுகின்றார்களே, உண்மையில் இஸ்லாத்தில் உள்ளதண்டா? இது இஸ்லாம் அங்கீகரித்தது என்றா? ஏன் ரசூலுல்லாஹ் அலி அழைச்சி இதை உடைச்சி நொறுக்கு, உயர்ந்த கபறுகளை தரமட்டமாக்காம விடாதே என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும்? நபிகள் நாயகம் சொல்லுவதிலிருந்து என்ன தெளிவாகின்றது? இதற்கும் இஸ்லாத்துக்கும் எல்முனையளவும் சம்பந்தம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்குமாறு சொன்னார்கள் என்றால் அது இஸ்லாத்திலே இல்லாத ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த சமாதி வழிபாடு தர்கா வழிபாட்டுக்கு எதிராக
நாங்கள் பேசுகின்ற நேரத்திலே இது உடைக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய வட்டத்திலிருந்து தூக்கி கடாசப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இதை ஆதரிக்கின்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் சிலைகளுக்கு சொல்லப்படுகின்ற வசனங்களை ரசூலுல்லாஹ் சிலையை உடைக்க சொன்னாங்க, இஸ்லாம் சிலைட்ட கேட்காது என்று சொல்லிருச்சு. சிலைகளுக்கு சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களை, சிலைகளை உடைக்குமாறு சொல்லப்பட்ட அந்த கட்டளையை தான் இந்த தர்காவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். போதிய அறிவில்லாதவர்கள், அறிவிலே முதிர்ச்சியற்றவர்கள், தூரநோக்கு சிந்தனையற்றவர்கள், குறுகிய சிந்தனை வட்டத்துக்குள் இருந்து சிலைகளுக்கு சொல்லப்பட்டதை தர்காக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தர்காக்களை வளர்க்குமாறு இஸ்லாம் சொன்னது, தர்காக்களை ஆதரிக்குமாறு இஸ்லாம் சொன்னது, இப்படி என்று வியாக்கியானம் பேசி அப்பாவி பொதுமக்களை ஏமாத்துகின்ற காட்சிகளை பார்க்கலாம். இறைவன் சிலைகளுக்கு எந்த இலக்கணத்தை சொன்னானோ அதே இலக்கணம் இந்த தர்காவுக்கு பொருந்துதா இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்கின்றான்? இறைவன் அல்லாமல் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றதா? நடக்கக்கூடிய கால்கள் இருக்கின்றதா? பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றதா? கேட்கக்கூடிய செவிப்புலங்கள் இருக்கின்றதா? அல்லாஹ் கேட்கின்றான இல்லை? இது அப்படியே தர்காட்ட வச்சு பாருங்க. தர்கால மகான் இருக்கானே, பிடிக்கிற கை இருக்குதா? நடக்கிற கால் இருக்குதா? கேட்கிற செவி இருக்குதா? பார்க்கிற கண் இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. தோண்டி பாருங்க, ஒரு இலவும் இருக்காது. எல்லாம் மண்ணோடு மண்ணாகி உக்கி போயிருக்கும். அப்ப சிலைகள் வேறு, சமாதி வேறு என்று இஸ்லாம் சொல்லல, ரெண்டும் ஒண்ணுதான். சிலை வணக்கம் கூடாது என்றால் சமாதி வணக்கமும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வசனா, இறைவா எனது கபரை, நான் அடக்கம் செய்யப்படுகின்ற எனது மன்னரையை எதுவாக மாத்தாதே என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறார்கள். லா தஜ்அல் கபரி வசனா, சிலையாக மாத்தாதே. பின்னாடி வர்ற சமுதாயம் எனது கபரை வணங்குகின்ற சிலைகளாக. அப்ப கபரை ரசூலுல்லாஹ் எதற்கு ஒப்பிடுறாங்க? சிலை ரெண்டு ஒண்ணுதான். கபர் ஒண்ணு, சிலை ஒண்ணு. ஏன் கபரை சிலையாக இறைவா நீ மாத்தாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்றால், சில வேறு, சமாதி வேறு, தர்கா வேறு என்று இஸ்லாம் பிரித்ததா? எல்லாம் ஒன்னு தானே சொல்லுது. அப்ப அப்பாவி பொதுமக்களை இது போன்ற சாக்கு போக்குகளை சொல்லி பல்வேறுபட்ட வாதங்களை முன்வைத்து இந்த சமாதி வழிபாட்டை ஆதரிக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சொல்லுவார்கள், நாங்க சில இடத்துல போய் என்ன அல்லாண்டா கேட்டோம், நாங்க தொழுகையா நடத்தினோம், அந்த சிலையில் இருக்கக்கூடிய அவுலியாவை மகானை, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் என்றா சொன்னோம். அவர் ஒரு மகான், அவர் ஒரு நல்ல மனிதன், எமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுங்கள் என்று தானே சொன்னோம். நாம என்ன தப்பாக சொல்லிவிட்டோம்? பரிந்துரை கேட்பது தப்பா? பரிந்துரை கேட்பது குற்றமா? இப்படி என்று விழிகளை அகல திறந்து மக்களை ஏமாற்றுகின்ற தோரணையிலே அப்பாவிகளை போன்று முன்வைப்பார்கள். இதைத்தான் அபூ ஜஹல் சொன்னான், இதைத்தான் உத்துபா சொன்னான், இதைத்தான் வலீத் இப்னு முகீரா சொன்னான். எந்த மக்கத்து மக்களை காபிர்கள், நரகவாதிகள், அயோக்கியர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அடையாளப்படுத்தினானோ அந்த அபூ ஜஹலுடைய வாதம் இது, அந்த உத்துபாவுடைய வாதம் இது, அந்த ரபியாவுடைய சைபாவுடைய வாதம் இது. அந்த மக்களும் என்ன சொன்னார்கள்? மான அபுதுகும், நாங்கள் வணங்கலையே, இந்த சிலைகளை, இந்த தெய்வங்களை நாங்கள் வணங்கவில்லை, நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை. லியுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, என்ன சொல்லுகின்றோம்? எமது கோரிக்கைகளை, நாங்கள் சொல்லுகின்ற செய்திகளை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கின்றது, அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுது. இதைத்தானே நாங்கள் சொன்னோம், இதனால நாங்கள் காஃபிரா, நாங்கள் சிலையை வணங்கலை என்றுதான் அந்த அபூ ஜஹல் சொன்னான். மக்கத்து குஃபார்கள் சொன்னது. மக்கத்து மக்களின் வாதமும் கபறுகளை வணங்குகின்ற நம்முடைய முஸ்லிம் பேர் தாங்கிகளுடைய வாதமும் ரெண்டுமே ஒன்னாக இருக்குது. அந்த மக்கள் அல்லாஹ் என்ன சொன்னான்? நீ காஃபிர்,
அந்த சிலையை வணங்கினா நீ வணங்கலை என்று சொன்னாலும் அதுகிட்ட பிரார்த்தனை கேட்டா நெருக்கி வைக்குது, சிபாரிசு செய்து, பரிந்துரை செய்து இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க காவிர்கள். அதே வாதம் தான் நம்முடைய சமுதாயம் வைக்குது. அப்ப மக்கத்து காவிர்கள் எந்த வாதத்தை வைத்தார்களோ, மக்கத்து காவிர்கள் எந்த நிலையில இருந்தார்களோ அதே நிலையில் தான் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்தை அந்த மக்கத்து காவிருடைய நிலையிலிருந்து மீட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்திலே எத்தகைய ஒரு மலர்மலர்ச்சியை, ஏகத்துவ தௌஹீது புரட்சியை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த உலகமும் மறுமை நாள் வரைக்கும் போற்றப்படுகின்ற உன்னத சமுதாயமாக அந்த சகாபாக்களை உருவாக்கினார்களோ அது போன்ற ஒரு சமுதாய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக வேண்டித்தான் இந்த தர்காவுக்கு எதிரான போராட்டம், சிறுக்குக்கு எதிரான இந்த மாநாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எமது புத்தியை மழுங்கெடுக்க செய்து இறைவனுடைய சாபத்தை பெற்று தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியங்களை செய்து இறைவன் காவிரி என்று அடையாளப்படுத்திய நியாயம் கற்பித்துக் கொண்டு தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு சாறை சாறையாக அந்த தர்கா வழிபாட்டை உதறி தள்ளிவிட்டு அம்மாபாதக செயலை விட்டும் அப்படியே ஒதுங்கி ஏகத்துவத்தின் பால் இன்றைக்கு சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அதிகமான மக்கள் அங்கிருந்தானே வந்தோம். ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் மூழ்கி கிடந்தோம், அதைத்தானே சரி கண்டோம், அதில் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த கபறுகளை, அந்த தர்காக்களை வணங்குகின்ற மக்களே திருந்து அந்த மக்களுடைய கையாலேயே இந்த தர்காக்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு இந்த இலங்கை மண்ணிலிருந்து ஒவ்வொரு தர்காக்களும் வேரடி மண்ணோடு பிடுங்கி தூக்கி கடாசப்படுகின்ற காலம் வெகு விரைவிலே இல்லை. நிச்சயம் அந்த மறுமலர்ச்சி மிக விரைவாக ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.